ஹாய், வெல்கம் டு ஜாக்டெக் யூடியூப் சேனல். நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய ஏஐ அசிஸ்டன்ட் டூல்ஸ் லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி, ஜெமினை ஏஐ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க், நிறைய வேலைகளை வந்து சிம்பிளிஃபை பண்ணி குயிக்காக முடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஏஐ டூலை எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறது இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ நான் சாட் ஜிபிடி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சாட் ஜிபிடிங்கிறது என்னன்னா, நீங்க என்ன கேட்கறீங்களோ அதுக்கான ஆன்சர்ஸை வந்து கொடுக்கும். ஸோ நீங்க கேட்கிற கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். அதாவது டெக்ஸ்ட் பேஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து நம்ம ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை இந்த அளவுக்கு நீங்க டீப்பா கரெக்டா நீங்க கேட்கறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பதில் வந்து வரும். ஸோ அந்த கொஸ்டின்ங்கிறது பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கொஸ்டின்ஸை வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து கரெக்டா ஒரு ஸ்ட்ரக்சர்டா நீங்க கேட்கறீங்களோ அந்த அளவுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அது கொடுக்கும். இந்த கொஸ்டின்ஸை எப்படி நம்ம கேட்கலாம், இதை வந்து எந்த மாதிரி கேட்டா நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஆன்சர்ஸ் வந்து ரிப்ளை கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது பேர் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்றோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க், செகண்ட் ஒன் கான்டெக்ஸ்ட், தேர்ட் ஒன் எக்ஸாம்பிளர், ஃபோர்த் வந்து பர்சோனா அண்ட் ஃபிஃப்த் வந்து டோன், அடுத்து வந்து ஃபார்மேட்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ இதெல்லாம் என்னென்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு எக்ஸாம்பிள் டெமோ மாதிரி பண்ணி காமிக்கிறேன். அதுல இருந்து நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ராம்ப்ட்ல சாட் ஜிபிடில நீங்க கேட்க போற ஒரு ப்ராம்ப்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது டாஸ்க். ஸோ டாஸ்க் அப்படின்னா என்னன்னா, என்ன வேலை நம்ம அந்த ஏஐ டூல் அதாவது சாட் ஜிபிடி வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒரு ஆக்ஷன் வெர்ப்ல நம்ம சொல்றதா வந்து டாஸ்க்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ரேட் அ கோட் ஆர் சம்மரைஸ் தி ஆர்டிகல் ஆர் லிஸ்ட் தி ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வெர்ப்ல நம்ம கேட்கறது எல்லாமே டாஸ்க்னு சொல்லுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ உங்களுடைய ப்ராம்ப்ட்ல இந்த டாஸ்க்ங்கிறது கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட்ங்கிறது நீ எந்த சுச்சுவேஷன்ல இதை வந்து நீங்க கேட்கறீங்க அப்படிங்கிறது. நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாபுக்கு வந்து நான் அப்ளை பண்றேன். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அதுதான் வந்து கான்டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளர். எக்ஸாம்பிளர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சாட் ஜிபிடி கிட்ட நீங்க வந்து ஒரு ஆர்டிகல் ரெடி பண்ணி கொடுக்க சொல்றீங்க. அந்த ஆர்டிகல் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா இந்த ஆர்டிகல் மாதிரி வந்து இந்த ஆர்டிகல் நீங்க ரெடி பண்ண ஆர்டிகல் வந்து வரணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ரெஃபரன்ஸை கொடுத்து நீங்க வந்து கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸாம்பிளர். எக்ஸாம்பிளர்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். சாட் ஜிபிடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நீங்க ஒன்னு கேக்குறீங்க, அதான் வந்து எக்ஸாம்பிளர். நெக்ஸ்ட் பர்சோனா. பர்சோனாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறேன்னா அந்த கம்பெனியோட இன்டர்வியூக்கு நீங்க வந்து அந்த சாட் ஜிபிடியை வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு ஹெச்ஆர் மேனேஜரா இருக்கீங்க, இந்த சாட் ஜிபி இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க அப்படிங்கறத சாட் ஜிபிடி வந்து ஒரு பர்சனா நம்ம அஷ்யூம் பண்ணிட்டு அவங்க கிட்ட கேட்கறதா வந்து பர்சோனான்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட். ஸோ ஃபார்மேட்ங்கிறது நீ கொடுக்க போற ஆன்சர்ஸ் வந்து டேபிள் ஃபார்மேட்ல வேணும் ஆர் புல்லட்டின் ஃபார்மேட்ஸ்ல வேணும் அப்படிங்கறத எந்த ஃபார்மேட்ல உங்களுடைய இந்த ரெஸ்பான்ஸ் சாட் ஜிபிடி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வரணும் அப்படிங்கறத நீங்க சொல்றதுக்கு பேர் தான் வந்து ஃபார்மேட்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மார்னிங் ரொட்டீனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து புல்லட்டின் பாயிண்ட்ஸ்ல வந்து கொடுன்னு கேட்டேன்னா அது புல்லட்டின் பாயிண்ட்ஸ்ல கொடுக்கும். இல்ல எனக்கு டைம் டு டைம் வந்து நான் என்ன பண்ணணும், டெய்லி ரொட்டீன் வந்து நம்ம மார்னிங் ரொட்டீன் என்ன பண்ணணும் டைம் டு டைம் ஒரு டேபிள் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னு கேட்டானா அது டேபிள் ஃபார்மேட்ல நமக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட்னு சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோன். டோனுங்கிறது பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்டு கூட நீங்க வாட்ஸ்அப்ல சேட் பண்றதுக்கும் மேனேஜருக்கு ஒரு மெயில் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வே ஆஃப் கான்வர்சேஷன் வந்து டிஃபரெண்ட் ஆகுது. கான்வர்சேஷன் வந்து கேஷுவலா வேணுமா ஆர் ஃப்ரெண்ட்லி மேனர்ல வேணுமா ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னி மோட்ல வேணுமா அப்படின்னா நீங்க வந்து அந்த டோனை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்க போறேன்னா சாட் ஜிபிடி கிட்ட, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஜாபுக்கு நான் என் கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு வந்து சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணு அந்த இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு அப்படின்னு நான் கேட்கறேன். சோ அதுக்கான ப்ராம்ப்ட் நான் எப்படி கேட்கறேன்னா, ஷேர் மீ சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டு கிராக் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஜாப் இன்டர்வியூ அப்படின்னு நான் கேட்கறேன். சோ அதை நான் கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த சாட் ஜிபிடி சம் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. சோ இந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. சோ இதே கொஸ்டின்ஸ் இதே சினாரியோவை நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பேஸ்ட்ல, அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் டாஸ்க், கான்டெக்ஸ்ட், எக்ஸாம்பிளர் எல்லாமே யூஸ் பண்ணி நான் வந்து கேட்கும்போது இது எப்படி ரிப்ளை பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ சேம் சினாரியோ தான். இப்போ நான் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஐ எம் சீக்கிங் ஃபார் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஜாப் ஸ்பெசிஃபிகலி இன் ஜாவா பிளாட்ஃபார்ம் இன் லீடிங் சாஃப்ட்வேர் கம்பெனி. அஷ்யூம் லைக் யூர் ஹெச்ஆர் மேனேஜர் இன் லீடிங் சாஃப்ட்வேர் கம்பெனி, தேர்ஃபோர் ஜென்ரேட் மீ சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இன் டேபிள் ஃபார்மேட் டு கிராக் தி இன்டர்வியூ அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, அதில் வர என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்க், இதில் டாஸ்க் வந்திருக்கும், கான்டெக்ஸ்ட் வந்திருக்கும், உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்திருக்கும், தென் பெர்சோனா எல்லாமே ஃபார்மேட்ஸ் எல்லாமே இதில் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் கேட்கும்போது இது வந்து எப்படி நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு பாருங்க.
ஸோ இந்த ரெஸ்பான்ஸும் இப்போ வர ரெஸ்பான்ஸும் நீங்க முன்னாடி கொடுத்த கொஸ்டினுக்கு வந்த ரெஸ்பான்ஸும் நீங்க செக் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா அது ரிப்ளை பண்ணிருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபார்மேட் டேபிள் ஃபார்மேட்ல கேட்டிருக்கேன். ஸோ மெயினா இதுல வந்து ஸ்பெசிபிகலி ஜாவா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதனால ஜாவாவோட கொஸ்டின்ஸ் அதோட ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்ல நம்ம கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட இம்பார்ட்டன்ஸ். இதுல இருந்தே நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஒரு ப்ராம்ப்டோட முக்கியத்துவம், ஒரு ப்ராம்ப்டோட சிக்னிஃபிகன்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன் இந்த ப்ராம்ப்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் நம்ம சாட் ஜிபிடியோட நம்ம லிமிட் பண்ணி நிக்கிறதுல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒரு ஜாப் ரோல். இது வேர்ல்டு வைடா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லீடிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரோலுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு. ஈவன் ஹை பேக்கேஜ் சேலரிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் நல்லா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஜாக் டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.